பார்ட் 2. நிதின் தன் நிழலைத் தேடி அந்த பழைய ரிசார்ட்டின் தரைத்தளத்திற்கு ஓடினான். அங்கே ஒரு மர்மமான சுரங்கப்பாதை இருந்தது. அந்த சுரங்கத்தின் முடிவில் ஒரு பழைய அறை இருந்தது. அங்கே சுவரில் ஒரு பெரிய புகைப்படம் இருந்துச்சு. அந்த ரிசார்ட்டை கட்டிய ஜமீன்தாரின் புகைப்படம். அதிர்ச்சியில் நிதின் உறைந்து போனான். அந்த படத்தில் இருந்த ஜமீன்தார் அச்சசலாக நிதினைப் போலவே இருந்தார். நிதினின் நிழல் அந்த படத்தின் காலடியில் போய் நின்றது. திடீரென அந்த படத்தில் இருந்த உருவம் நிதினை பார்த்து பேசியது. 100 வருடங்களுக்கு முன்னால் நான் இழந்த என் உடலை இன்று உன்னிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொண்டேன். இப்போது நீ வெறும் நிழல், நான் தான் நிதின். நிதின் அதிர்ச்சியுடன் டைரியை பார்த்தான். நிதின் பயந்து ஓடாமல் அங்கிருந்த மெழுகுவர்த்தியை எடுத்து அந்த பழைய டைரியை பற்ற வைத்தான். ஆவேசத்துடன் அந்த கண்ணாடியை தன் கையில் இருந்த ஒரு கனமான பித்தளை சிலையால் அடித்து நொறுக்கினான். கண்ணாடி உடைந்த அடுத்த நொடி சுற்றிலும் இருந்த இருள் மறைந்து வெளிச்சம் வந்தது. நிதின் மூச்சிறைக்க நின்றான். அந்த கண்ணாடியில் உண்மையில் இருப்பது யார்? நிழலுக்காக ஏங்கி தவிக்கும் கண்ணாடியில் இருக்கும் உருவம். யார் அந்த ரிசார்ட்டுக்கு வருகிறார்களோ அவர்களுடைய உருவத்திலேயே அந்த கண்ணாடி தெரியுமாம். கண்ணாடிக்குள் அந்த உருவம் எப்படி போனது? கண்ணாடிக்குள் இருப்பவனின் தந்தையால் வந்த வினை. தந்தை செய்த பாவத்திற்காக மகன் தற்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்னதான் தந்தை செய்தான் பாவம்? முற்காலத்தில் தந்தை மிகவும் கொடூரமானவனாக, யாரை பார்த்தாலும் அடித்து சித்திரவதை செய்பவனாகவே இருந்தான். இந்த கொடுமைக்கு மகனும் உடந்தையாக இருந்ததை கண்டு மாந்திரீகன் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசையில் வந்தவனிடம், இந்த கண்ணாடி பேழைக்குள் நீ சென்றால் உனக்கு அளவற்ற செல்வம் கிடைக்கும் என்று பொய் கூறி அவனை உள்ளே அனுப்பினான். அவன் உள்ளே சென்றவுடன் தனது மாந்திரீக சக்தியால் அவனை அங்கேயே முடக்கிவிட்டான். தந்தை செய்த பாவத்திற்காக மகனும் தண்டிக்கப்பட்டு மந்திரவாதியின் வஞ்சத்தால் ஒரு கண்ணாடி கல்லறைக்குள் பேயாக சிக்கிக்கொண்டான். அந்த வஞ்சகன் டைரி எழுதும் பழக்கம் உடையவனாக இருந்ததால் அந்த டைரியை நிதின் எரித்து விட்டான். இதனால் அங்கிருந்த பேய் அந்த மர்மமான உணர்வும் மறைந்து ஒரு நிம்மதியான சூழல் நிலவியது. நிதின் தன் பையை எடுத்துக்கொண்டு அந்த ரிசார்ட்டை விட்டு வெளியேறினான்.